நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 எக்ஸாமுக்கான ராஷ்டிர பாஷா ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ராஷ்டிர பாஷா ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட் ரோமன் போயம் இஆர்சி வித்யா கலா கௌஷல்ய, செகண்ட் ஒன் उपलक्ष्य के पीछे, थर्ड वन माँ फटी कमीज, फोर्थ वन प्रथम पुरुष, फिफ्थ वन जब तक गृहिणी, सेकेंड रोमन पोएम एसे शुभ कामना, सेकेंड वन सुख दुख, थर्ड रोमन மெமரி போயம் எல்லாமே படிக்கணும். ஃபோர்த் ரோமன் இஆர்சி ஃப்ரம் தோஹே அண்ட் உருது போயம், அதாவது உருது தோஹே ரெண்டுலேருந்து வரக்கூடிய இஆர்சி. ஃபஸ்ட் ஒன் ரஹிமன் வே நர் பர், செகண்ட் ஒன் ரஹிமன் விபதாஹி, थर्ड वन बुरे लगत सिक, फोर्थ वन नैना देत बताई, फिफ्थ वन सबई सहायक, सिक्स्थ वन अति परिचय, सेवंथ वन फरमान से, एट्थ वन बुलंदियोंग पे पहुंचना. फिफ्थ रोमन प्रोस मीनिंग्स 1 to 8 லெசன்ஸ்க்கு எல்லா மீனிங்ஸையுமே படிக்கணும். இதில் 10 லெசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நான் 8 லெசன்ஸ்க்கு படிக்க சொல்கிறேன். சிக்ஸ்த் ரோமன் மேக் சென்டென்ஸு 1 to 8 லெசன்ஸ்க்கு எல்லாமே படிக்கணும். காம்ப்ரிஹென்ஷன் எல்லாத்தையுமே படிக்கணும். ஆன்சர் த ஃபாலோயிங் வந்து ப்ரோஸில் 1 to 9 லெசன்ஸ்க்கு படிக்கணும். நைன்த் ரோமன் போயம் எஸ்ஸே ப்ரோஸ் எஸ்ஸே சபியதா கா ரகசிய रुपया. 10th रोमन एकान की एसे बहु की विदा रीढ़ की हड्डी. 11th रोमन पात्रों का परिचय फ्रॉम एकान की बुक राजेश्वरी, उमा, अनबूज राजा, गुरुदत्त, जलकारी बाई. 12th रोमन आंसर द फॉलोइंग फ्रॉम एकान की बुक्लेருந்து வரக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங். அதில் வந்து ஈஸியான லெசன்ஸ் எதுவோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1 2 3 5. 13th ரோமன் இஆர்சி ஃப்ரம் ஏகான் கி புக்கு. ஒரு 4 லெசன்ஸ்க்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக எந்த லெசன் தோணுதோ ஒரு 4 லெசன்ஸ்க்கு ஏகான் கி படிச்சிருந்துருக்கணும். ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பர், ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் கஹானி புக்கு பரீக்ஷா மிட்டாய்வாலா. செகண்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் ஜீவனி புக் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் டாகூர். இதில் சில எஸ்ஏஸ் எல்லாம் நான் வந்து நோட்டில் உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதி டீச் பண்ணியிருப்பேன். அதை வந்து ராஷ்டிர பாஷா பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்டு ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நிபந்த் புக்கு கிருத்ரிம் உபகிரக, समय का सदुपयोग. இது ரெண்டும் அந்த ஜென்ரல் எஸ்எஸ்லேருந்து வரக்கூடியது, நிபந்த புக்லேருந்து வரக்கூடிய எஸ்எஸ். ஃபோர்த் ரோமன் பின்ன பின்ன அர்த்தவாலே ஷப்து எல்லாத்தையுமே படித்தாகணும். சமானார்த்தி ஷப்து, वचन बदलिए, लिंग बदलिए, वाच्य बदलिए, सूचना के अनुसार बदलिए, कहावतोंग, அதாவது सूचना के अनुसार बदलिए வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே படிக்கணும். कहावத்தில் आग लगे तब, सेकेंड वन हवन करते हाथ, थर्ड वन कभी गाड़ी नाव पर, फोर्थ वन ईद का चांद होना, फिफ्थ वन चिराग तले अंधेरा. 11th रोमन ट्रांसलेशन पैराग्राफ ट्रांसलेशन हिंदी டு இங்கிலீஷ் எல்லாமே படிக்கணும். அடுத்து சென்டென்சஸ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஹிந்தி டு இங்கிலீஷ் எல்லாத்தையுமே படிக்கணும். லாஸ்ட்டாக 12th ரோமன் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு ஹிந்தி அது எல்லாத்தையுமே படிக்கணும். படிக்கணும்னா அதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு என்ன டென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். கொஷின் நம்ம கையில் இருக்குது, அதுவே ஒரு க்ளூ மாதிரி. அதை தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், நம்ம ஒன்றும் மெமரி பண்ணி எழுத போகிறதில்ல. அதனால் டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பேராகிராஃப் என்ன டென்ஸில் இருக்குது, நியூ வேர்ட்ஸ் என்னென்னு அண்டர்லைன் பண்ணி நல்லா தரோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுத முடியும். ராஷ்டிர பாஷா ரிலேட்டடான எல்லாத்தையுமே நான் பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
அதில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நான் டீச் பண்ணதாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். போன எக்ஸாமுக்கு நான் சொன்னதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணலாமா என்னங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். தன்யவாத்.